இன்றைக்கி நேரத்தோடயே எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே தொடங்கி சாப்பாடுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சு சிவனியாவே ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா வத்த குழம்பு, புடலங்காய் கூட்டு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கிற வெயிலுக்கு புளிக்குழம்பா அப்படின்னு ஒரு குழம்ப பார்த்தாலே ஒரு வெறுப்பாக இருந்தது. தயிர் சோறு, பழைய சோறு, தக்காளி சோறு இந்த மாதிரி தான் உள்ளே போய்கிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு வழியாக வத்த குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு வழியாக வச்சுட்டு புடலங்காய் கூட்டு வச்சு ரொம்பவே திருப்தியாக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. மாற்றுத்திறனாளிகள்லேயே ஒரு அதிகமான குறைபாடு உள்ளவங்க, ரொம்ப பாதிப்பு உள்ளவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால் இல்லை அப்படின்னா கூட சமாளிச்சிடலாம். ஆனால் கண் பார்வை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கண் பார்வையற்றவங்க ஒரு ஊன்றுகோல் துணை இல்லாமையோ, ஆள் துணை இல்லாமையோ எங்கேயுமே போக முடியாது. அப்படி இருக்கவங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்து சம்பாரித்து சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த நினைப்போட ஏதாவது ஒரு ரோட்டோரத்துலேயோ, இல்லை நம்ம தெருக்கல்ல வரக்கூடிய ஒரு ஊதுபத்தி விற்றுட்டோ, இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்றுட்டோ அவங்க வர்றாங்க அப்படின்னா, நம்மளால முடிஞ்சதை அவங்ககிட்ட வாங்கணும். நம்ம கொடுக்குற காசு பணம் அந்த மாதிரி எதுவும் அவங்ககிட்ட என்னாம கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய